ஹலோ எவ்ரிவன், நம்ம சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நினைக்கிறத எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேருக்கு எப்படின்னா, அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும், ஈஸியாக இங்கிலீஷ் ரீட் பண்ணுவாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பட் அவங்களால ஒரு கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க நினைக்கிறத இங்கிலீஷில் சொல்ல முடியாது. அந்த சேலஞ்சை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படி அதை இங்கிலீஷ் கிராமரை வச்சு அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எது முக்கியமானதுன்னு பார்ப்போம். நான் வருகிறேன் அப்படின்னு தமிழில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் என்ன நடக்குது? வருகிறேன்ங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். அதை யார் பண்ணுறா? நான். அப்போ இதில் என்னென்ன விஷயம் இருக்குது? ஒரு விஷயம் நடக்குது, அதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது. இதை தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை யார் பண்ணா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ங்கிறது என்னது? ஒரு செயலை செஞ்சவங்க. அதில் வந்து எப்பயுமே என்ன வரும்னா நவுன் தான் வரும். நவுன்னா என்னது? பெயர் சொற்கள். ரமேஷ், பிரியா, இல்லைன்னா நான், அவன், அவள், அது, அந்த மாதிரி ப்ரொனவுன் வரும். ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட், ஒரு செயலை யார் பண்ணதுன்னு. அடுத்து என்ன இருக்குது? வேர்ப். வேர்புங்கிறது வந்து அது என்ன செயல், அதாவது ஆக்ஷன். ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அந்த ஆக்ஷன் இது. ஸோ இப்போ எந்த ஒரு சென்டென்ஸுக்கு முக்கியமானது, பேசிக்காக முக்கியமானது என்னென்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். அதை தெரிஞ்சுக்கணும். அது தமிழ்லையுமே அப்படி தான், எல்லா சென்டென்ஸ்லையுமே முக்கால்வாசி சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும். சப்ஜெக்ட், வேர்ப். நெக்ஸ்ட்டு மூணாவதாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டென்ஸ். டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் வந்து எந்த டைமில் நடக்குது. இப்போ நடந்துட்டுருக்கா, இல்லை முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சா, இல்லை இன்னமே தான் நடக்க போதா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை குறிக்கிறது தான் வந்து டென்ஸ். இது என்னென்ன டென்ஸ் இருக்குன்னா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இது வந்து பேசிக். நிறைய 12 டென்சஸ் இருக்குது. பட் நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக் வீடியோங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் மட்டும் பார்க்கலாம். இப்போ ப்ரெசண்ட்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நிகழ்காலம் போல தமிழில் ப்ரெசண்ட், இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு. பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிஞ்சது. இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் அது பாஸ்ட்டு தான், இல்லை 2 மணி நேரம் முன்னாடி, 2 மாதம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி பாஸ்ட்டு தான். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இன்னுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சர். இப்போ டென்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து கண்டிப்பாக டென்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அது எப்போ நடந்துச்சு, எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கும். அதை எப்படி நம்ம அந்த சென்டென்ஸில் கண்டுபிடிக்கலாம்னா அந்த வேர்போட ஃபார்ம் வச்சு. இப்போ தமிழ்லையுமே அப்படி தான். இப்போ பாருங்களேன், வருகிறேன்னு இருக்கா, இது பாஸ்ட், இது வந்து ப்ரெசண்ட், வருகிறேன் இப்போ நடந்துகிட்ருக்கு. பாஸ்டில் அப்படின்னா வந்தேன் அப்படிமோல, அப்போ அந்த வேர்ப் வந்து டென்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நம்ம வந்து டென்ஸை வந்து வேர்பை வச்சு தான் இண்டிகேட் பண்ணுறோம் அந்த சென்டென்ஸில். ஃப்யூச்சரில் எப்படி சொன்னோம்? வருவேன். ஸோ அந்த வேர்ப் வருவேன் அப்படிங்கிறதுல வேர்பு தான் அந்த டென்ஸ், எந்த இதில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட்டுமே வந்து வேர்ப் அஃபெக்ட் பண்ணும். அதாவது இப்போ இங்கே நான் இருக்கனால வருகிறேன்னு இருக்குது, ரேன். இதுவே வந்து நீ அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? வருவாய்னு இருக்கும். ஸோ சப்ஜெக்டும் டென்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்பை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம ஒரு சென்டென்ஸ்னாலே அதில் சப்ஜெக்ட், வேர்ப், டென்ஸ் இது மூணும் வந்து என்னது, அதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். அந்த ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணுனாலே நம்ம சப்ஜெக்ட், வேர்ப், டென்ஸ் இது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த இப்போ நம்மளாக ஃப்ரேம் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு இங்கிலீஷில் இருக்க சென்டென்ஸை வந்து அதை புரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, சப்ஜெக்ட், வேர்ப், டென்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து இங்கிலீஷில் இந்த சப்ஜெக்ட், வேர்ப், டென்ஸை வந்து எப்படி, அதுக்கான ரூல்ஸ் என்ன, சின்டாக்ஸ் என்ன, கிராமர் என்ன, அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வருகிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸ் இங்கிலீஷில் எழுதாம் ஐ கம். அதான் நான் வருகிறேன். ஸோ இப்போ சப்ஜெக்டில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஐ, she, he, it, we, they, names.
இது என்னன்னு ஒன்று பார்க்கலாம். ஐனா என்னது? நான். ஷீ அவள். ஹீ அவன். இட் அது. வி நாங்கள். தே நீங்கள். அப்புறம் நேம்ஸ்லாம் வரலாம். அருண், பிரியா, சென்னை. ஆப்பிள். இந்த மாதிரி. ஸோ நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ், திங்ஸ், அனிமல், பர்சன். இது மாதிரி எந்த நேம்ஸ்னாலும் வரலாம் சப்ஜெக்டாக. ஸோ இதுதான் சப்ஜெக்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சென்டென்ஸ் இன்னொன்று என்ன, சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே சென்டென்ஸ் பிகினிங்கில் தான் வரும். சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்ப் வந்துடும். எப்பயுமே சென்டென்ஸோட பிகினிங்கில் சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கு அடுத்து உடனே வேர்ப் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்க சென்டென்சஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சென்டென்ஸையும் எடுத்து இந்த மாதிரி எழுதி பாருங்கள். சப்ஜெக்ட் வேர்ப்னு எழுதி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சென்டென்சஸில் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், வேர்ப் அதுக்கு அடுத்து இருக்கும். ஸோ இது புரிஞ்சிடுச்சா? சப்ஜெக்டில் என்னென்ன வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வேர்ப் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கோ, கம், இது ஒரு வேர்ப். ஈட், ட்ரிங்க், ஸ்லீப், வாக், ரன். இதெல்லாம் தான் ஆக்ஷன். நம்ம பண்ணுற டெய்லி நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து வேர்ப் கேட்டகிரியில் வந்துடும். ஸோ ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். அதில் வந்து வேர்பை வந்து இந்த சப்ஜெக்டும் டென்ஸும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேர்ப்ஸ்லாம் பார்த்தோம்ல, இப்போ இந்த வேர்ப்ஸுக்கு வந்து சில ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஐ வந்தால் இந்த வேர்ப் எந்த ஃபார்மேட்டில் வரும் ஒரு சென்டென்ஸில். இதே இது ஷீ வந்தால் அது எப்படி வரும்? இப்போ இப்படி ஐனா வருகிறேன்னு முடியுதுல்ல, ஷீனா வருகிறாள்னு முடியுது. இப்போ இப்படி தமிழில் அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்க மாதிரி இங்கிலீஷ்லேயும் இதுக்கு ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி இப்போ டென்ஸுமே இதை அஃபெக்ட் பண்ணும். டென்ஸுமே வந்து இந்த வேர்பை மாற்றும். இப்போ கோன்னு இருக்குது, சில பாஸ்ட் டென்ஸ்னால் வென்ட்டுன்னு வரும், ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் கோன்னு வரும். அது என்ன ரூல், அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கலாம், அதை எப்படி எல்லா வேர்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் நம்ம வேர்ப் ஃபார்ம் எழுத போகிறோம். அதாவது இந்த எந்தெந்த சப்ஜெக்டு இந்த டென்ஸில் வந்தால் அந்த வேர்ப் எப்படி மாறும் அப்படிங்கிறத வந்து இந்த சிம்பிள் டேபிள் இதில் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த இங்கிலீஷில் ஒரு வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கோ எடுத்துக்கலாம். கோனா என்ன? போ. அதை ப்ரெசண்ட்டில் வந்து சொல்லும்போது ஐ வி தேனா கோ, ஐ கோ, வி கோ, தே கோன்னு தான் வரும். இதே இது ஹீ ஷீ இட்ன்னு வரும்போது கோஸ் தான் வரணும். ஷீ கோ, ஹீ கோ, இட் கோன்னு சொல்லக்கூடாது. இப்போ எப்படி அது போனார்கள், அவன் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை அது தப்பு. அதே மாதிரி இங்கேயுமே அதை மாற்றிலாம் சொல்லக்கூடாது. இப்போ இதுதான் ரூல். ஐவி தேனா கோ, ஹீ ஷீ இட்னா கோஸ். பாஸ்ட் டென்ஸில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வென்ட்டு தான். இதில் எந்த சப்ஜெக்ட் எதுவாக வந்தாலும் வென்ட்டு தான் வரும். ஃப்யூச்சரில் வந்து எப்படி வில்லுன்னு ஒரு வில்லுங்கிற வேர்ட் வந்துட்டு கோ அப்படியே வரும், வில் கோ. இது எல்லாத்துக்குமே இது சேம் தான். இப்படி பிரிச்செல்லாம் பார்க்கணும் இல்லை, ஒன்லி ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் இதை நம்ம பிரித்து பார்த்துக்கணும். இன்னொரு வேர்டு எழுதலாம், கம். ஸோ நீங்களே எழுதி பாருங்கள். ஐவி தேனா கம். ஹீ ஷீ இட்னா எப்படி வரும்? எப்பயுமே வந்து எஸ் ஆட் ஆகிக்கிறோம். சில பிளேசஸில் வந்து இஎஸ், முக்கால்வாசி இடத்துல வந்து எஸ் மட்டும்தான் வரும். இப்போ இதிலெலாம் பாருங்களேன், கம்ஸ், எஸ் ஆட் பண்ணிக்கணும். பாஸ்ட்டில் வந்து கேம், ஃப்யூச்சரில் வில் கம். ஈட், சாப்பிட்றது, சாப்பிடு. அதுக்கு வந்து ஐவி தேன்னு வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட்டு தான் வரும்.
அதே இது ஹீ ஷீட்னா என்ன வரும்? எஸ் ஆட் பண்ணிக்கணும் எண்டில். ஈட்ஸ். பாஸ்ட்டுக்கு வந்து ஏட். ஃப்யூச்சரில் வில் ஈட். இந்த மாதிரி எல்லா வேர்புக்கும் இந்த ஃபார்ம் இருக்கும். பட் முக்கால்வாசி இந்த இது வந்து எப்பயுமே வந்து எஸ் தான் ஆட் ஆகும், இல்லைனா இஎஸ் இல்லை ஐஇஎஸ். இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எந்த வேர்புக்கு வந்து என்னென்ன இந்த வேர்ட்ஸ் வருது, ப்ரெசென்ட்டில் என்ன, பாஸ்ட் என்ன, ஃப்யூச்சர் என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் நிறைய ரீட் பண்ண உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அந்த நிறைய வேர்ட்ஸோட அந்த டென்ஸ் எப்படி எழுதணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? நான்னா ஐ. ஸோ ஐ சாப்பிடுகிறேன். இது எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் ஐக்கு என்ன வரும்? ஈட். இப்போ அவள் சாப்பிடுகிறாள். அப்போ அவள்னா என்ன? ஷீ. ஷீ சாப்பிடுகிறாள். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ ஈட்ஸ். அவள் சாப்பிடுவாள். இல்லை, அவன் எடுத்துக்கலாம். அவன் சாப்பிடுவான். அவனுக்கு என்னது? ஹீ. சாப்பிடுவான்னா என்ன? ஃப்யூச்சர் டென்ஸ், இன்னுமே நடக்க போகிறது. அப்போ என்ன வரும்? வில் ஈட். ஹீ வில் ஈட். இப்போ அது வந்தது. அது வந்தது. இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதுவீங்க? அதுனா இட். இட். வந்தது பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்போ என்ன வரும்? கேம். கம்மோ கம்ஸோ வந்துடுறது. கேம். பாஸ்ட் டென்ஸ் வந்து கேம். இட் கேம். இப்போ இதே இது வந்து சப்ஜெக்ட் வந்து வேர்டாக எடுத்துக்கும். இப்போ ராம் போவான். ராம் போவான் அப்படின்னு இருக்குன்னா வேர்ட்ஸுக்கும் இப்போ வந்து ராம்ங்கிறது என்ன, எந்த கேட்டகரியில் வரும்? ஹீயில் வரும். அது வந்து ஒரு மேலோட நேம். ஸோ ஹீக்கு என்ன வருதோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அந்த வேர்டு வந்து என்னது, அது மேலா ஃபீமேலா, இல்லைனா அது ஒரு அனிமலா பிளேஸா அப்படிங்கிறத பார்த்து அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற இதை எழுதிக்கணும். ஹீ ஷீ இட்டு போட்டுக்கணும். ஹீ ஷீ இட்டுன்னு கன்சிடர் பண்ணி அதை எழுதிக்கணும். இப்போ ராம் போனான் அப்படின்னா ராம் வந்து என்ன? ஹீ கேட்டகரியா. அப்போ ராம் போனான். அப்போ பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. வெண்ட். ராம் வெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோன்னா சிம்பிள் சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பேசிக் சிம்பிள் சென்டென்சஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இதில் நிறைய இருக்குது. அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், டென்சஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிள் சென்டென்சஸ் எடுத்து எப்படி இதை ஃப்ரேம் தமிழில் யோசித்து அதை இங்கிலீஷில் நம்மளால் எழுத முடியுதா அப்படி கரெக்ட் டென்ஸில் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த ஃபார்ம்லாம் வந்து இன்டர்நெட்டில் இருக்கும். என்ன வேர்ப் ஃபார்ம்ஸ், அதை எடுத்து வச்சுக்கிட்டு சென்டென்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட், வேர்ப், டென்ஸ். இது மூணும் ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட், வேர்ப், டென்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த வேர்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட் செட்ஸ் தான் கேட்க போகிறேன். தே ஏட். இதில் எது சப்ஜெக்ட், எது வேர்ப்? எது சப்ஜெக்ட், எது வேர்ப்? இதை கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து we will come. இதோட டென்ஸ் என்ன, இது எந்த டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு வந்து அது போனது. இதோட இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டான டென்ஸு, வேர்பு, சப்ஜெக்ட் போட்டு எழுதுங்க.
ஸோ இது 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் சப்ஜெக்ட் வேர்ப் டென்ஸ் கான்செப்ட் எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.